ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு காயின் ஆல்பம், அதாவது என்னென்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம விட்டுட்டு போகணும் இல்லையா. அது மாதிரி நான் காயின் அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட காயினு. அது என்னென்னா இப்போ டிமானிட்டைஸ் பண்ண காயின் 50 காசு வரைக்கும் நான் இந்த ஆல்பத்தில் வச்சுருக்கிறேன். இது சேல்ஸ்க்காக நான் போடலை. இது சும்மா நம்ம எப்படி நான் காயினை நான் சேர்த்து வச்சுருக்கேன்றதை காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் இந்தியாவில் ஃபஸ்ட்டு காயின், அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு காயின். நான் அதிலே எழுதியிருப்பேன், நிக்கலா இல்லை காப்பர் நிக்கலா, எஃப்எஃப்எஸ்ஸா, அதெல்லாம் நான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு நிக்கல்னால் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒட்டும், சரிங்களா. இது பியூர் நிக்கல். அதே மாதிரி அடுத்த காயினும் பியூர் நிக்கல், அழகாக நிற்கிது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 1 பைஸ். அதில் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிக்கல் பிராஸும் இருக்கும். 2 விதமாக இருக்கும். காயினை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இது நிக்கல் பிராஸ். இந்த கலரே வித்தியாசம் தெரியும் பாருங்கள், பிரான்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காசு, அடுத்து 2 காசு, ரெண்டு காசில் இது என்னென்னா காப்பர் நிக்கல். முதல்ல பார்த்தது அலுமினியம். ஸோ 3 பைசாவில், இந்த 3 பைசா பற்றி சொல்லணுன்னா நான் முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு டினாமினேஷனில் தான், அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் டினாமினேஷன் எதுவுமே கிடையாது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 1 காசு 2 காசு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து 20 காசு, 20 ரூபா, 200 ரூபா அப்படிலாம் வந்திருக்கு. பட் 3 காசில் எந்த ஒரு டினாமினேஷனும் இதுக்கு அடுத்து நமக்கு வரவே இல்லை. அது ஒரு பெரிய சிறப்பு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம நம்மளுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் இந்த ஹோல்டரில் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. நம்ம இந்த காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு அடுத்து இந்த டினாமினேஷனுக்கு அப்புறம் வேறு எந்த காயினும் 3 இந்த இதில் வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் இது 5 காசு. 5 காசில் பார்த்திங்கன்னா இது காப்பர் நிக்கல், இது அலுமினியம். பொதுவாகவே நிறைய விஷயங்கள் என்னென்னா, அலுமினியம்னா வெறும் அலுமினியம் மட்டும் இருக்காது, அலுமினியம் மெக்னீஷியம் கொஞ்சம் கலந்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது 10 பைசாவில் நிறையா இருக்கும். 10 பைசாவில் இது காப்பர் நிக்கல். இது இது நிக்கல் பிராஸ். கலரே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 10 பைசாவில் அலுமினியம் மெக்னீஷியம். இதுவும் அலுமினியம் மெக்னீஷியம். ஷேப்பு பார்த்திங்களா, இது எப்படி சைஸும் கரெக்ட், அதை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஷேப்பும் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். டிசைன் எல்லாமே மாறி இருக்கும். இது ரெண்டுமே அலுமினியம் காயின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டியோண்டு 10 காசு எஃப்எஃப்எஸ் காயின். இது ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. எஃப்எஃப்எஸ்னால் ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து பார்த்திங்கன்னா 20 காசு. இது அலுமினியம் மெக்னீஷியம் தான். அடுத்து 25 காசில் மேக்னெட்டிக்கா பியூர் நிக்கல். இதுலேயும் நீங்கள் காந்தத்தை வச்சிங்கன்னா ஒட்டும், அப்படியே இந்த பேஜ் தூக்குதா. ஆனால் இது வெறும் இது காப்பர் நிக்கல். காப்பர் நிக்கல் வராது, பட் இதில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசத்தை இது பண்ணலாம். நான் அதனால தான் அதில் மேக்னெட்டிக் நான் மேக்னெட்டிக்னு எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி 50 காசுலேயுமே பார்த்திங்கன்னா இது பியூர் நிக்கல் மேக்னெட்டிக். பட் இது நான் மேக்னெட்டிக். இது காப்பர் நிக்கல். அடுத்து பார்த்திங்கன்னா 50 காசுலேயே பார்த்திங்களா வித்தியாசம் இருக்கும். மேக்னெட்டிக்கு நான் மேக்னெட்டிக், அதாவது நிக்கல் பிராஸு, காப்பர் நிக்கல். காப்பர் நிக்கல்லே 2 டிசைன் இருக்கும், சரிங்களா. அடுத்து எஃப்எஃப்எஸ் 50 காசில். எஃப்எஃப்எஸ் இது ஒரு காயினு. அடுத்து குட்டியோண்டு காயின். இது 2011 ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து இது 2008. இதுக்கப்புறம் தான் அது வரணும், நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். இதை பார்த்திங்கன்னா இந்த ஆல்பம் ஒரு 60 காயின் வைக்கிற மாதிரி ஒரு காயின் ஆல்பம். பட் நான் என்னென்னா இதில் இந்த மாதிரி நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியாவில் என்ன காயின்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு
பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்றக்காக தான் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இது வந்து சேல்ஸ்க்கு கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இந்த இதிலெல்லாம் என்னென்னா 5 காசு 10 காசு 20 காசு 25 காசுலலாம் கமமரேட்டிவ் காயின் இருக்கும். 50 காசு வரைக்கும் உள்ளது. அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஆல்பத்தை போடலாம். நான் அடுத்த ஆல்பத்தில் போடணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து 10 காசுலேயும் சரி 5 காசுலேயும் சரி 20 காசு 25 காசு இதில் எல்லாமே கமமரேட்டிவ் காயின், அதாவது பின்னாடி படம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த காயின் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதில் வச்சு மொத்தமாக வந்து இந்த காயின் ஆல்பத்தை நம்ம வச்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களும் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஐடியாவை நான் இது பண்ணியிருக்கிறேன். காயின்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூலாம் நான் போடலை. எதுக்கு வேல்யூ போடணும்னு போடலை. என்ன மெட்டலு என்ன மின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் நிறைய காயின்ஸில் வந்து மும்பை மின்ட்டுன்னு சொல்லிட்டு 2 ஸ்ப்ளிட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹைதராபாத் மின்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, மும்பை மின்ட்டுக்குள்ளே டைமண்ட் மாதிரி டாட் மாதிரி இருக்கும். டைமண்ட் குறியீடில் உள்ள டாட் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து ஹைதராபாத் மின்ட். அந்த மாதிரி காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. 3 பைசாலே அந்த மாதிரி காயின்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரேர் டைப்பில் வரும். அதே மாதிரி லாகூர் மின்ட், அது லாகூர் மின்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா காலம். பட் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ நான் வச்சுருக்க எல்லாமே நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய காயின்ஸ். ஸோ இதுலேயுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் மெட்டல் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 காசுலேயே 2 காசுலேயே பார்த்திங்கன்னா நிக்கல் பிராஸும் இருக்குது, காப்பர் நிக்கலும் இருக்குது, அதே மாதிரி வந்து அலுமினியமும் இருக்குது. அந்த மாதிரி தான் 10 காசுலேயே 4 டைப் இருந்துச்சு பார்த்திங்கள்ல, அதே மாதிரி தான் ஒன்றுலேயும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ், நம்ம என்ன காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இன்னும் அடுத்து வர்ற ஜென்ரேஷன்லாம் இதை பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. அவங்களுக்காக நம்ம வந்து விட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இது இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கணும்னா இந்த இதை ஆல்பத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கிளியர் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.